அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த கிழமை உங்களோடு கூட இந்த முகநூல் அஞ்சல் வழியாக உங்களிடத்திலே வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கிழமையும் இதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அநேக நல்ல உன்னதமான காரியங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கும். ஆகையினாலே அதுகளிலே புரிந்து கொள்ளுங்கள். சென்ற வாரம் நான் கொடுத்த விளக்கத்திலே சிலருக்கு சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அதை லேசாக சொல்லிவிட்டு இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். பிதாவானவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அவர் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று. ஒருவரும் அவரை காணக்கூடாது, அதாவது பூலோகத்தில் உள்ள அல்லது மாமிச சரீரத்தில் மாமிச கண்களால் ஒருவரும் பிதாவை காண முடியாது. இது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயம். இரண்டாவது, அவர் மகிமையினாலே நிறைந்தவர். எத்தனையோ விலையேறப்பெற்ற கற்களினாலே அவர் மறைக்கப்பட்டு இருக்கிறார். அவர் சாதாரணமாக எழுந்து உறவாடுவார் அல்லது உலாவுவார் என்பதை நாங்கள் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அவர் ஒருவருக்கும் முகமுகமாக தரிசனம் கொடுக்கவில்லை ஆதாமுக்கு பிறகு. இப்போ ஆதாமுக்கு எப்படி கொடுத்தாருங்கிறதுக்குள்ளே போனால் கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் அதை விட்டுரும் இப்போதைக்கு. மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவோடும் முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் 2 பேரும் தான் தீர்க்கதரிசிகளிலே மேன்மையானவர்கள், முதன்மையானவர்கள் என்று வேதத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவர்களுக்கே அவர் தரிசனமாக தன்னுடைய முகத்தையோ தன்னுடைய சாயலையோ அவர் காட்டவில்லை. மோசேக்கும் என் முகத்தை நீ பார்த்து நீ வாழ முடியாது என்று சொல்லி தடுத்து விட்டார். எலியாவிற்கும் நீ குகைக்குள்ளே இரு, நான் உன்னை கடந்து போவேன், என் மகிமையை மாத்திரம் நீ காணுவாய் என்று சொல்லிவிட்டார். மகிமையை காண முடியும், ஆனால் அவர் முகத்தை காண முடியாது. மகிமை என்பது அது எல்லா இடமும் நிறைந்திருக்கிறது. அதை சில இடத்துல அவர் காட்டுகிறார். சாலமோன் மண்டபத்திலே ஷெக்கீனா க்ளோரி டிசெண்டட் டவுன் என்று போடப்பட்டிருக்கு. மகிமை அங்கே இறங்கிற்று. அந்த மகிமையிலே பிதாவானவர் வெளிப்பட்டார் என்பதை மாத்திரம்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர வேறொன்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் சிங்காசனத்திலே எப்பொழுதும் வீற்றிருக்கிறவர். ஏங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அப்பயாவது நமக்கு அது புரியுதான்னு பார்ப்போம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு போட்டிருக்கு. அவருக்கு அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் கிடையாது. ஹீ இஸ் ஆல்வேஸ் அலர்ட், அவேக் அண்ட் டூயிங் திங்ஸ். இரண்டாவது, அவர் ஒரு நிமிடம் கண்ணை மூடினாலும் அண்ட சராசரமே மூடி போயிருங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். நம்ம ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்கு அல்லது மனுஷனுடைய மூளைக்கு எட்டுகிற பிரகாரமாக நாங்கள் பிதாவை சித்தரிக்க முயல்வது கொஞ்சம் கஷ்டம். ஆகையினாலே அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களை எல்லாரையும் தயவு செய்து பரலோகம் சேருங்க நான் உற்சாகப்படுத்துகிறேன். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அங்கே தான் நமக்கு பதில் கிடைக்கும். என்னதான் நம்ம இங்கே அறிவதற்கு முயற்சி செய்தாலும் அது முடியாது. மூன்றாவது ஒன்று என்னவென்றால், அவர் பிதா மனுஷன் பாவத்தினாலே அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டான். அந்த பிரிக்கப்பட்டு போன செப்பரேட்டட் என்று சொல்லி தெளிவாக வேதம் சொல்கிறது. அந்த நிலையில் இருந்து இயேசு கிறிஸ்து திரும்பவும் பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்குவதற்காகவே இந்த உலகத்திலே சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி இப்பொழுது பரமேறி வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
நல்ல கவனிங்க. இஃப் ஹீ ஹிம்செல்ஃப், அவராகவே இந்த உலகத்திலே வந்து பிறந்து அவரே நமக்காக மரிப்பார் என்றால் அதை கொஞ்சமாவது இமேஜின் பண்ண கூட என்னால் முடியலைங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஐ சென்ட் மை ஓன்லி பிகாட்டன் சன், என்னுடைய ஒரே பேரான குமாரனைத்தான் நான் அனுப்ப முடியும். ஏனென்றால் அவருடைய மரணத்தினாலே உங்களை என்னோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளுவேன் என்பதுதான் வேதம் கற்பிக்கிறது. அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிறார் என்று தெளிவாக சொல்லுகிறார். ஸோ வி ஆர் கோயிங் டு பி ரெக்கன்சைல்டு வித் காட். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன, தேர் இஸ் ஒன்லி ஒன் மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன், ஹூ இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றும் போடப்பட்டிருக்கிறார். ஸோ ஃபாதர் ஆர் காட் த ஃபாதர் என்று நீங்கள் சொல்கிற பிரகாரமாக cannot, திரும்பியும் சொல்கிறேன், cannot come down and be born as a man. இது இந்த இந்துக்கள் தங்களுடைய கடவுளுடைய இன்கார்னேஷனுக்கு ஒப்பிட்டு நம்ம கதைக்கக்கூடாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இவர் குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார், அவ்வளவுதான். அனுப்பி அவர் மூலமாக நம்ம எல்லாம் தன்னோடு திரும்பவும் ஒப்புரவாக்கி கொண்டார். அந்த கர்டன் இருக்கு பாருங்க, செப்பரேஷன், அது போயிட்டு, அது வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சு அந்த ஓப்பன் பண்ணி விட்டுட்டாரா. அதனால் அந்த செப்பரேஷன், அந்த தடை நீங்கி போயிட்டு, அதை செய்தவர் இயேசு. பிதா இன்னும் அங்கே தான் இருக்கிறார், நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டார். அவரை நாங்கள் முகமுகமாய் பார்க்கக்கூட ஒரு காலம் வரும். அது எப்படின்னா, நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவனுடைய சமூகத்திலே போய் நாங்கள் ஆவிக்குரிய கண்களாய் இருக்கும் பொழுது அவரை நாங்கள் காண முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இல்லை, வேதாவும் அதைத்தான் தெளிவுபடுத்துது. நான் பரலோகத்துக்கு போனேன், பிதாவை பார்த்தேன், அவர்களை பார்த்தேன், இவர்களை பார்த்தேன்லாம், இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. திஸ் இஸ் சம்திங் விச் கேன் நெவர் ஹேப்பன். whoever it may be, whoever it may be. It may be Moses, it may be Abraham, it may be Elijah, it may be David, nobody, including Paul. ஒருவரும் பரலோகத்துக்கு போய் தேவனை சந்தித்ததோ அல்லது முகமுகமாய் தரிசித்ததோ கிடையாதுங்க. அப்போ மனுஷங்க இப்படி போனேன், பார்த்தேன், பரலோகத்துக்கு போனேன், இன்னும் சிலர் பரலோகத்துக்கும் போனேன்றாங்க, பாதாளத்துக்கும் போனேன்றாங்க. ஐயோ, என்னங்க இவங்களா இதான் நினச்சிக்கிறதா? வேதத்தில் எங்கேயாவது இதுக்கு இடம் இருக்கா? ஒருத்தரும் பரலோகத்துக்கு ஏறினவன் யார் என்று பைபிளில் போட்டிருக்கு, பாதாளத்துக்கு இறங்கி மேலே வந்தவன் யாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த கதையிலேயே சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு எனக்கு ரொம்ப தூரமாப்பா, இதில் நீ வர முடியாதுன்னு போட்டிருக்கு. இதையெல்லாம் விட்டு போட்டு நான் தரிசனம் கண்டேன், நான் பரலோக தரிசனம் கண்டேன், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அது முழுக்க போய், வேற ஒன்றும் கிடையாது. வேதத்தில் அதுக்கு இடமே இல்லை. சரி, அந்த பிரச்சனை நமக்கு இப்போ வேண்டாம். பார்க்க போகிறோம், அது உண்மை. பரலோகத்துக்கு போக போகிறோம், அதை உறுதிப்படுத்திக்கோங்க. அங்கே போய் நம்ம பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போமே. அந்த மகிழ்ச்சியெல்லாம் அங்கே போய் பார்த்துக்குவோமே. ஏன் இப்பயே போட்டு குழப்பி எல்லாத்தையும் தலைகளை கொண்டு வரீங்க? வேண்டாம். சரி, இன்றைக்கு எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு அறிவித்தது போல, லூசிஃபர் அவன் யார், அவன் எப்படி பிசாசாய் மாறினான், அநேகர் பிசாசை ஏன் தேவன் உருவாக்கினார். திரும்பவும் நான் சொல்கிறேன், முதல்ல ஆரம்பத்திலே சொல்கிறேன், பிசாசை தேவன் உருவாக்கவில்லை. He was not created as Satan or as devil. Devil with a capital D. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நான் அடிக்கடி எங்கள் சபையில் கூட நான் அதை போதித்திருக்கிறேன். Devil with a capital D refers to Satan. Devil with a small d or lower case d refers to devil, the demonic spirits. அதுலேயே நம்ம குழம்பக்கூடாது. Satan is only one character who became Satan after Lucifer fell. சரி, இந்த லூசிஃபர் எங்கே இருந்தான், எப்படி இருந்தான்ங்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் பரலோகத்திலேருந்து விழுந்தாங்க. அவன் பரலோகத்திலேயே இல்லைங்க. சிருஷ்டிக்கப்பட்ட காலத்தில் லூசிஃபர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்ற ஸ்தானத்தில் அவன் இருந்த பொழுது அவன் பரலோகத்தில் இருந்தான்.
அவனை முதலாக பூலோகத்திற்கு ஆளும்படியாக அவனை அனுப்பினார். அதை நாங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். வேத புஸ்தகம் இருந்தால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருன்னு சொன்ன உடனே இது உலகத்தில் பூமியில் தீருன்னு ஒரு ராஜ்யம் இருந்தது. அதுக்கு ஒரு ராஜா இருந்தான். அவனை இந்த இடத்துல ஒப்பிட்டு இருக்கிறது சாத்தானுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. இது ஒரு ஒப்பனை மாத்திரம்தான், சரியா? ஆனால் அதிலே அவன் எங்கே இருந்தான் என்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை இப்பொழுது நோக்கி பார்ப்போம். நீ தேவன் அவனை போட்டு, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு முத்திர மோதிரமாய் இருந்தையப்பா. அந்த ஸ்தானத்தை உனக்கு அவர் கொடுத்து வச்சிருந்தார். அப்புறம் சொல்றாரு, நீ ஞானத்தால் நிறைந்தவன். அவனுக்கு உண்மையிலே நிறைய ஞானம் காணது ஆண்டவர் கொடுத்திருந்தார் அவன் பரலோகத்தில் இருக்கும்போது. பூரண அழகுள்ளவன். இந்த பூரண அழகுள்ளவனை வச்சு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், கனடா தேசத்தவர் தான், ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். த பியூட்டி ஆஃப் லூசிஃபர் பிஃபோர் ஹி ஃபெல் அஸ் சேட்டன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காருங்க. அவ்வளவு அழகுள்ளவனா. அதுக்கு எவ்வளோ வசனம் கொடுத்துருக்காரு தெரியுமா வேதத்தில் இருந்து. அவன் எப்படியெல்லாம் அழகாக இருந்தான்னு ஆச்சரியமாக இருந்தான். அந்த புஸ்தகம் நான் வச்சுருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் படிப்பேன் எப்போயாவது எடுத்து. சரி போகட்டும். நீ நல்ல கவனிங்க, இங்கே தான் வருது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் நாம் நினைக்கிற பிரகாரமாக ஆதாம் ஏவாளுக்காக உருவாக்கப்பட்ட தோட்டம் அல்ல. புரியுதா? அதுக்கு வார ஏதேன் என்றும் ஒரு தோட்டம் ப்ரீ ஆடமைட் எர்த் என்கிற ஒரு பூமியிலே அது இருந்தது. இது அநேகருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ப்ரீ ஆடமைட் எர்த். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக எர்த் இருந்ததா இல்லையாங்கிறது அநேக பிரசங்கிமார்களும் குழம்பி கொண்டிருக்கிறாங்க. இதில் என்னடான்னா 6000 வருஷத்துக்கு முன்னால் தான் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்கிறாங்க. அது பைபிளே இல்லைங்க. சிருஷ்டிப்பு did not take place 6000 years ago. It took place billions of years ago. ஆதி என்பதற்கு ஸ்டார்டிங் பாயிண்டே கிடையாது. அவர் யூனிவர்ஸை உண்டாக்குனது விஞ்ஞானிகள் இப்பொழுது சொல்லுகிறது போல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் என்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்னால் வேதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. ஆதியாகம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது இந்த 6 நாளிலே சிருஷ்டித்தார். அதையா நீங்கள்லாம் மறந்துடுறீங்க? 6 நாள் சிருஷ்டிப்பு ஆரம்பிக்கிறதே 3ஆம் வசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. முதல் 2 வசனத்தில் அவர் சிருஷ்டிப்பே செய்யலை. ஆதியாகம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்போ? We don't know. Moses was not revealed that fact. அந்த காரியம் மோசேக்கு சொல்லப்படவில்லை. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா உலகத்தின் அந்த யூனிவர்ஸினுடைய டைமென்ஷன் இதுகளெல்லாம் நீங்கள் வேதத்தில் இதில் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பவே முடியலைங்க. 6 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதுன்றாங்க. ஒரு ஸ்டாரினுடைய டைமென்ஷன் எத்தனையோ மில்லியன் மைல்ஸ்ன்றாங்க. 60 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ்ன்றாங்க. இது எனக்கு சொல்கிறதுக்கே என்னால் முடியலைங்க விளக்கி. அவ்வளோ பெருசுங்க இந்த யூனிவர்ஸ். இதை இவங்க இந்த 6000 வருஷத்தில் இந்த 6 நாள் சிருஷ்டி விட்டார்னு பெரிய பெரிய பிரசங்காரங்கள்லாம் சொல்கிறாங்களையா. என்னத்தை தான் இவங்க தியாலஜியில் படித்தாங்களோ எனக்கு தெரியல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்பொழுது? பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ago. பைபிள் endorses this. அது இங்கே மட்டும் இல்லை, யோபுல இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பேதுருவில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் உண்டாக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் எங்கே இருந்தோம்.
ஆக ஆடம் வாஸ் நாட் த டைம் when the universe started. யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆதாமுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதுக்காகத்தான் ப்ரீ ஆடமைட் வேர்ல்ட் என்று ஒன்று இருக்குது. ஆதாமுக்கு முந்தின உலகம், எர்த். அந்த எர்த்தில் ஒரு ஏதேன் தோட்டம் இருந்தது. நல்லா கவனிங்க. அந்த ஏதேன் தோட்டத்திலே தான் இந்த லூசிஃபரை கொண்டு வந்து பரலோகத்தில் இருந்து, அப்பா நீ போய் உலகத்தை பார்த்து ஆண்டு கொண்டு இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவனோடு கூட இருப்பதற்கு மூன்றில் ஒரு பங்கு தூதர்களையும் அனுப்பிச்சிட்டார். அவன் ஒன் ஆஃப் த பிரதான தூதன். 3 பிரதான தூதர்களிலே அவன் ஒரு பிரதான தூதன். அவனுக்கு மூன்றில் 1 பங்கு தூதர்கள் அவனுக்கு கீழே அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லலாம், இல்லாட்டி அவனுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஓகேயா? அவங்க எல்லாரும் பூமியில் இருந்தாங்க. இவனுடைய சிங்காசனம் எங்கே இருந்தது என்றால் தெளிவாக போட்டிருக்கிற விதத்தில், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நல்ல கவனிங்க, இருந்தவன் பாஸ்ட் டென்ஸ். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படியப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகல விதமான ரத்னங்களினாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. பார்த்தீங்களா? அவன் அழக இதெல்லாம் வர்ணிக்குது. அந்த புஸ்தகத்தில் இதுக்கெல்லாம் வர்ணனை கொடுத்துருக்கிறார். அற்புதமாக இருக்கு. சரி, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், எப்போ? அங்கே பரலோகத்தில் சிருஷ்டித்து அவனை வச்சிருந்த நாளில் மேள வாத்தியங்களும் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக இருந்தது. ஆண்டவருக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் போது அவர் மியூசிக்கு தலைவனாகத்தான் இந்த லூசிஃபரை அங்கே வச்சுருந்தார். ராஜாக்கள் எப்பொழுதும் தங்களுடைய சமூகத்திலே பாடி அவர்களை மகிழ்விக்கிறதுக்கு மேள தாளங்கள், நாதஸ்வரங்கள், மியூசிக்குகள்லாம் இருக்கிறது போல ஆண்டவருக்கு அதில் பிரியம் இருந்திருக்குது. அதுக்கு தான் இவனை இன்சார்ஜாக வச்சிருக்கிறார். இவன் தான் புத்தி கட்டு போயிட்டானே. அது எப்படி புத்தி கட்டு போனான்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு அவன் ஆயத்தப்பட்டு அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, 14ஆம் வசனத்தில், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப் என்றால் தூதர்களிலே மேன்மையான தூதன், பிரதான தூதர்களில் ஒருவன். கேரூப் என்பது பிரத்யேகப்பட்ட தூதனுக்கு வேதத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். இந்த பரிசுத்த பர்வதம் எங்கே இருக்கிறது என்றால் வட திசையிலே ஏதேன் தோட்டத்திலே, ஏதேன் தோட்டம் இருக்கிற இடத்துல தான் அந்த பரிசுத்த பர்வதம் இருந்தது. வேதம் சொல்லுது, அங்கே உன்னை நான் வைத்தேன், பூமியை ஆண்டு கொண்டு இராப்பா அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி நமக்கு என்னப்பட்ட, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது வரையில் உன் வழியில் குறையற்றிருந்தாய். நல்லதா இருந்தான். எத்தனை வருடங்கள் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்தான், என்னத்தை ஆண்டு கொண்டிருந்தான் என்கிறதை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். வேடிக்கை இல்லை, பைபிள் அப்படிலாம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் என்னத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்தான்னு அங்கே போட்டிருக்கு. 12ஆம் வசனம், அதுலேயும் 12ஆம் வசனத்திலிருந்தே நாங்கள் படிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. உன் ஆடம்பரம், ஐயோ அவனுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் தாங்க. அதில் 12ஆம் வசனம், அதிகாலையின் மகனாகிய வெடிவெள்ளியே, சன் ஆஃப் த மார்னிங் ஸ்டார். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கே மார்னிங் ஸ்டார்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, தெரியுமா பைபிளில்? சன் ஆஃப் த மார்னிங் ஸ்டாருங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். லூசிஃபர் வாஸ் நேம்ட் ஆஸ் த சன் ஆஃப் த மார்னிங் ஸ்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நேம்ட் ஆஸ் த சன் ஆஃப் காட், who is the morning star. அது வேற. ஆனால் he was the son of the morning star. பைபிள் போட்டு, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. எந்த ஜாதிகளை ஈனப்படுத்தின? அது போட்டிருக்கு பைபிளில், ஜாதிகளை ஈனப்படுத்தினாயே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாய். அந்த ஸ்டோரியெல்லாம் லோக்கால வருது, நம்ம அதை பார்ப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், 13ஆம் வசனம்,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஏங்க இதில் இவ்வளோ கேள்விகள் போட்டு என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு. நம்ம பிதாவானவர் சிங்காசனத்தை காலி பண்ணிடுவாருன்னு சொன்னால் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. விட்டா இவன் விடுவானாங்க. இவன் அங்கே போகிறதுக்குள்ள எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிங்காசனத்தை அவன் சொல்கிறது மட்டும் இல்லை, மேலாக தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அப்புறம் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். வானத்துக்கு ஏறுவேன், உன்னதங்களுக்கு ஏறுவேன் என்று ஒருவன் சொல்லுவானானால் அவன் அதுக்கு கீழே தானே இருக்கிறான் என்று அர்த்தம். அதை கூட நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவன் கீழே இருக்கிறான் என்றால் எங்கே இருந்தான்? Where was he? On the earth. That is called pre-Adamite earth. Bible has got lot of references for that. அதெல்லாம் இப்போ சொல்ல போனால் உங்களுக்கு டைம் இருக்காது. நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ப்ரீ-ஆடமைட் எர்த், ஆதாமை சிருஷ்டிக்கு முன்பாக எர்த் இருந்தது. அதில் என்னென்ன இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒப்பவேன் என்று சொல்லுவன் இருதயத்திலே சொன்னாயே என்று சொல்லி அடுத்த 16 வசனம் சொல்லுது, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானே பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விட்டாமல் இருந்தான் என்பார்கள். ஹலோ, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி, அதாவது ஆண்டவர் நல்லா உருவாக்கி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் இவனை வைத்திருந்து அதை இவன் வனாந்தரமாக்கிட்டான். இவன் புத்தி அப்பயே கெட்டு போச்சு. சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர்கள் தங்கில மயிலையோடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி முடிச்சிட்டார். இவன் எதை ஆண்டு கொண்டிருந்தான் என்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. உலகத்தில் ப்ரீ-ஆடமைட் எர்த்தில் விலங்கினங்கள் இருந்தது. வேதத்தில் அதுக்கு சாட்சி இருக்கிறது. யோபு எழுதின யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் பிக்கோமோத் என்கிற ஒரு விலங்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிக்கோமோத்தினுடைய அந்த விலங்கினுடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது அதனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் நல்லா கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் எதற்கு ஒப்பனையாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். அதில் உள்ள டிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் இந்த கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நம்ம மனுஷன் சும்மா இருப்பானே, அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவன் அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு படம் வரைஞ்சிருக்கான். நல்லா கவனிங்க, அவன் அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் தெரியும் தானே, அப்படிலாம் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இந்த டாவின்சியில் வர்ற அந்த படமே மோனாலிசான்னு ஒரு படம் இருக்குது, அதுவே கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்னால் வரையப்பட்ட படம் என்று அதுக்கு பெரிய 100 ஆண்டு காலமாக அதுக்கு பெரிய பரிசுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இவன் அந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சு பார்த்தா கரெக்டாக டைனோசார்ஸ் மாதிரி இருந்ததாங்க. ஹலோ, இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் டைனோசார்ஸ். நீங்கள் வேணால் எடுத்ததை படித்து பாருங்கள். யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பிக்கோமோத் என்கிற அந்த பெயர், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எடுத்து படித்து பாருங்கள். நான் பல தடவை படித்து பார்த்துட்டேன். டைனோசார்ஸ் தான். அப்போ அந்த டைனோசார்ஸ் அப்போ இருந்தது. விஞ்ஞானிகள் இப்பொழுது எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் அந்த டைனோசார்ஸ் இருந்தது, அதனுடைய எலும்பு கூடுகளை நான் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏதோ பொய் இல்லை, உண்மை. வேதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. டைனோசார்ஸ் என்கிற ரெப்டைல் இருந்திருக்குமானால் ரெப்டைல் உள்ள அதாவது தண்ணீரில் உள்ள அவ்வளவு மச்சங்களும் இருந்திருக்க வேண்டும். சரி, தாவரங்கள் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் டைனோசார்ஸ் போன்ற விலங்குகளுக்கு உணவே இந்த தாவரங்கள் தான். தாவரங்கள் இருந்தது. அதை நான் விளக்கம் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. 3வது, விலங்கினங்கள் இருந்தது. ஏங்க வெறும் டைனோசார்ஸ் மட்டுமா இருந்திருக்கும்?
எல்லா விலங்கினங்களும் இருந்தது. அதுக்கும் வேதத்தில் வசனங்கள் இருக்குது. அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம சொல்லுவோம், இவன் பூமியை வனாந்தரமாக்கினான் என்று போடப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசித்தோம் இல்லையா? இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது? பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹலோ, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நல்ல கவனிங்க. இந்த 6 நாளில் சிருஷ்டிப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ இந்த பூமி எந்த பூமியா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குன்னு பைபிள்லேயே போட்டிருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவர் கிரியை, சிருஷ்டிப்பின் கிரியை 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. அந்த வெறுமையும் வெளிமையுமா இருந்ததுக்கு விடை ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்பொழுது அந்த எர்த்தை அவன் ஆண்டு கொண்டிருந்த லூசிஃபர் என்கிறவன் வனாந்தரமாக்கி போட்டாங்க, அழிச்சிட்டான், நாசம் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொரு பகடி ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது பகடின்னு எடுத்துக்கிறீங்களா எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு கொஞ்சம் விளக்கத்துக்காக சொல்கிறேன். இந்த நியாண்டர்தால் மனிதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய எலும்பு கூடெல்லாம் எடுத்துட்டாங்களாம். அந்த எலும்பு கூட்டில் நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக நோக்கணும். அந்த எலும்பு கூட்டில் மனிதனுடைய எலும்புகளில் உள்ள எல்லா பார்ட்டுகளும் இருக்குதான், தலை மட்டும் இல்லையா. ஆக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மனிதனுடைய எலும்பு கூட்டினுடைய தலையை கொண்டு போய் அதில் பொருத்தி அவன் நியாண்டர்தால் மனிதன் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நியாண்டர்தால் மனிதன் இப்பொழுது இருக்கிற ஆதாம் ஏவாளை போல அல்லது நம்மை போல ஒரு மனிதனாக இருந்தானா என்பதற்கு சயின்டிஃபிக்காக ஆதாரம் கிடையாது. ஏன்னா ஸ்கல் கிடையாது. ஸ்கல் எலும்புக்கூடை இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இல்லை, இதுவரைக்கும் இல்லை. நல்லா போய் பாருங்க, இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்க. There was no skull found for Neanderthal man. பட் அந்த எலும்புக்கூடு இருக்கு பாருங்க, அது மனுஷன மாதிரி இருக்கு. அப்போ ஏதோ மனிதனுக்கு ஒப்பான ஒரு விலங்கினம் அந்த காலத்தில் இவனுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கு, லூசிஃபரினுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கு. இப்போ அதுக்கு தலை இல்லை, அதனால மனுஷன் தலையை விட்டு அதை வேற மாதிரி நியாண்டர்தால் மனிதனு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி டிக்சோவான் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஆதி மனிதர்கள், அது இங்கிலாந்து தேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் உண்மைதான். அதுக்கும் இதே கதை தான், மனுஷன் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் கேவ் மேன் அப்படின்னு சொல்லி நார்த் யூரோப் அங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுகளெல்லாம் ப்ரீ ஆடமைட் எர்த்தில் வாழ்ந்த உயிரினங்கள். அப்போ விலங்கினங்கள்லாம் இருந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லையா? மனிதர்களுக்கு ஒப்பானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. மனிதனுக்கு ஒப்பானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் நியாண்டர்தால் மனிதன் இவங்க சொல்கிறாங்க. அவங்க 3 மில்லியன் இயர்ஸில் இருந்து 50,000 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, இன்டர்நெட்டில் எல்லா கதையும் இருக்குது. சரி, இப்போ ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கு வருவோம். இந்த 6 நாள் சிருஷ்டிப்புக்கு வருவோம். அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், ஆகாய விரிவை உண்டாக்கினார். எல்லாத்தையும் அது உங்களுக்கு தெரியும், நான் அதில் விளக்க வேண்டியதில்லை. இப்போது தேவன் இப்போ அதில் பாருங்கள், பூமியானது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஜலத்தினால் மூடப்பட்டிருந்தது. ஆதாமை சிருஷ்டிக்க தேவன் இறங்கின பொழுது அது ஜலத்தினால் நிறைந்திருந்தது, மூடி இருந்தது. ஏன் அப்படின்னா முந்தின வசனம் தான் அதுக்கு பதில். இதே வசனத்தினுடைய முதல் பகுதி தான் அதுக்கு பதில். இவன் இதை வனாந்தரமாக்கிட்டான். ஏன் வனாந்தரமாக்கினா? இவன் லூசிஃபரா ஒழுங்கா இல்லை. இவன் என்ன பண்ணினா, நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தை அங்கே ஸ்தாபிப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக மாறுவேன், இப்படியெல்லாம் சொல்லினதுன்னா ஆண்டவர் பிடிச்சாரு. டேய், நீ என்ன கிட்ட வரலான்னு பார்க்குறியா? என் சீட்டை பிடிக்கலான்னு பார்க்குறியா? உனக்கு நான் இவ்வளவு விடுதலையும் அல்லது ஃப்ரீவில்லையும்
எல்லா விதமான இதையும் உனக்கு நான் கொடுத்ததுனால நீ எனக்கு விரோதமாக திரும்புறியா அப்படி என்று சொல்லி அவனை சபித்தார். முதல் தடவை இவன் என்ன பண்ணினா, இவனுக்கு பரலோகத்திற்கு போக்கும் வரத்துமா இருப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. இதெல்லாம் நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா இப்போ டைம் ஆகிடும். பரலோகத்துக்கு இவன் போக்குவரத்துமா இருந்தான். இதுக்கு என்ன அத்தாட்சி என்று நீங்கள் கேட்பீர்களானால் யோபு 1 அதிகாரம் 2 அதிகாரம். தேவனுடைய புத்திரர்கள் அவருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வந்து தோன்றுவார்கள். அப்பொழுது சாத்தானும் வந்து இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ தானங்க யோபை பற்றி கதையை ஆரம்பிக்குது. அப்போ அங்கே போவானா. அது மாதிரி இவன் பூமியை ஆண்டு கொண்டிருந்த பொழுது சாத்தான் ஆகிறதுக்கு முன்னாலேயே லூசிஃபர்ங்கிற காலத்திலேயே இவன் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே இது என்னடா, நமக்கு இது போதாது, இவரை மாதிரியே நம்மளும் மாறணும், இவரை மாதிரியே எல்லாரும் நம்மளை தொழுது கொள்ளணும், இவரை மாதிரியே நம்மளை தான் எல்லாரும் வணங்கணும், நம்ம அந்த ஸ்தானத்துக்கு போயிடணும்னு நினச்சா பாருங்க தொலைச்சேன். நீ இப்படியா நினைக்கிறேன்னு சொல்லி போட்டு அவனை கீழே தள்ளி சபித்து போட்டான். அவனை சபித்த பொழுது நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினால் பூமியை மூடினது போல அவன் ஆண்டு வந்த பூமியையும் ஜலத்தினால் மூடிவிட்டார். ஃபர்ஸ்ட் ஃப்ளட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளட் இஸ் நாட் நோவாஸ் ஃப்ளட். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் ஃப்ளட் இஸ் நாட் நோவாஸ் ஃப்ளட். ஃபர்ஸ்ட் ஃப்ளட் came because of Lucifer who became sick. புரியுதா? அது ரொம்ப முக்கியங்க. that was the first flood. ஏனென்றால் யோபுவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம் படித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதிலே நான் இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது நீ எங்கே இருந்தாய்ன்னு கேட்கிறார். உன் அறையை கட்டிக்கொண்டு எனக்கு பதில் சொல், நீ எங்கே இருந்த? You are not there. But I had an earth ruled by Lucifer who became Satan. அவன் சேட்டன் ஆனதுனால, அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டதுனால அந்த பூமியில் போய் திரும்ப நாசம் பண்ண போறான்னு சொல்லி அதை மூடிட்டான். அதை மூடும் பொழுது இவனுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இவன் வந்து இம்மார்டல், அழிக்கப்படக்கூடாத ஒரு ஆவி போலவன். ஆவி, அவன் ஒரு ஸ்பிரிட். அவனுக்கு ஸ்பிரிட்டும் இருக்குது, சோலும் இருக்குது. அதனால அவன் என்ன பண்ணினா, அவனும் அவனோடு கூட இருந்த 1/3 தூதர்களும் 2ஆம் வானத்திற்கு போய் தங்களுடைய உறைவிடத்தை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. இதற்கு நமக்கு எத்தனை உங்களுக்கு வசனம் வேணுமா? எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர்களை குறித்து பவுல் எழுதும் பொழுது ஆகாய மண்டல ஸ்தானாதிபதிகளோடு லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. வேர் ஆர் தே நவ்? இன் த செகண்ட் ஹெவன், மிட் ஏர். மேலே ஹெவன், கீழே எர்த், மிட் ஹெவன். அதில் 2ஆம் ஹெவன், செகண்ட் ஹெவன் சொல்கிறது, அதிலே அவன் அங்கே வந்து அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே உறைவிடமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கான். அங்கிருந்து அவன் பூமியை திரும்பவும் கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஆவியானவரை, நல்ல கவனிங்க, ஆவியானவரை ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் என பூமியை பாதுகாத்து கொண்டிருங்கன்னு அவருக்கு ஒரு கட்டளை போட்டார். ஆக ஆவியானவர் பூமியை பாதுகாத்து கொண்டிருந்தார். யார்கிட்ட இருந்து? இந்த 2ஆம் வானத்தில் உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க, இந்த பிசாசும் அவனுடைய சேனைகள்கிட்ட இருந்து. இதுதாங்க பிஃபோர் ஆடம் வாஸ் கிரியேட்டட். திஸ் இஸ் த பிக்சர். பரலோகத்துக்கு போக்குவரத்துமாக இருந்தவன் இந்த நினைப்போடு ஒரு முறை போகும்போது அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டார். இதை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்பொழுதும் பரலோகத்தில் இருந்ததுனால நான் வானத்திலிருந்து அவன் கீழே விழுவதை கண்டேன்னு சொல்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம். என்னங்க இந்த வசனங்கள் எல்லாம், இதெல்லாம் நமக்கு பொத்து சொல்லலையே. ஒன்லி ஜீசஸ் saw, nobody else. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? He was in heaven and he knew he was brought down to hell. I mean the earth. அப்புறம் இது நாசமாக போச்சு. சரி, இப்போ அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் நடுவில் கேப் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதற்கான வேத வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் எவ்வளோ கேப் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை.
ரொம்ப நாளைக்கு எவ்வளோ நாள் கழித்து திரும்பவும் தேவன் நாம் இந்த பூமியை இப்படி விடக்கூடாது, இதை மனிதன், அதாவது எங்களைப் போல ஆதாம் ஏவாளை தங்களுடைய சாயலில் சிருஷ்டித்து அவர்களை கொண்டு இந்த உலகத்தை மீண்டும் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். சரி, தீர்மானம் பண்ணினார். இறங்கி பூமியை பார்த்து சொன்னார், வெளிச்சென வெட்டாந்திரை உண்டாக கடவுள். எல்லாம் வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் இயேசு. அதனால தான் இயேசுவை கொண்டு சிருஷ்டித்தார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. வார்த்தையாகவே அதுவரைக்கும் இருந்தது. வார்த்தைக்கு வல்லமை அது கிரியை செய்ய வேண்டுமானால் இட் ஷுட் பி ஸ்போக்கன். அதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. இட் ஷுட் பி ஸ்போக்கன். வார்த்தையை பேசினா அது நடக்கும். ஏன்னா வார்த்தை ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ காட் ஸ்போக். வெட்டாந்திரை உண்டாக கடவுது. கிரைஸ்ட் brought it up because he is the word of God. வெட்டாந்திரை வந்துருச்சு. தண்ணீரை பிரிக்கணும். let it be separated. பிரிஞ்சிருச்சு. இப்போ சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். ஃபைன், எவ்ரிதிங் ஃபைன். அந்த வசனம் 10ஆம் வசனம். அப்போ 11ஆம் வசனத்திலேருந்து இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் சொல்லுகிற விளக்கம் உங்களுக்கு புரியும். 11ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இதில் ஒரு சின்ன விளக்கம் தானே, அது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் வேர்ல்டு இஸ் நவ் ரெவல்யூஷனைசிங் எவ்ரிதிங். இந்த கம்ப்யூட்டரில் ஹைபர்னேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்ஸ் கோயிங் டார்மண்ட், இன்ஆக்டிவ். அதுக்கு பேர் ஹைபர்னேஷன். அந்த வார்த்தையை அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறாங்க, ஹைபர்னேஷன். எனக்கு கனடா வந்த பிறகு தான் இந்த ஹைபர்னேஷன்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சது. எப்படி புரிஞ்சதுன்னா, வந்த ஒரு சில இந்த ஸ்னோவை கண்ட உடனே எனக்கு மேலே எங்கேயும் குதிச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்னோ மூடிடுதுங்க. ஒன்றுமே கிடையாது, தரையே கிடையாது. பார்த்துருக்கீங்கல்ல? நான் முதல் தடவை பார்க்கும்போது ஆச்சரியத்தின் மேலே ஆச்சரியம் எனக்கு. அப்புறம் பாருங்கள், 3 மாதம் வின்டர் முடிஞ்சு போச்சு, ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சது. ஸ்ப்ரிங் ஆரம்பித்த உடனே இதே பூமியிலிருந்து, நல்ல கவனிங்க, இதே புழுப்பூச்சிகள், தாவரங்கள் எல்லாமே பழைய மாதிரியே உயிரடைந்து வளர்ந்து செழித்து பூமியை நிரப்புகிறது. எப்படிங்க இது? இதற்கு பெயர் தான் ஹைபர்னேஷன். When something goes under water, it hibernates itself. இதில் உயிருள்ள புழுப்பூச்சிகள் இருக்குது, விலங்கினங்கள் இருக்குது, மச்சங்கள் இருக்குது, எல்லாமே உள்ள போயிருது. பட் they are only dormant, they are not dead. சாகிறதில்லை, they are hibernating themselves. இது சயின்டிஃபிக்காக அக்செப்டட் ஃபேக்ட். இதை ஒருவராலும் டினை பண்ண முடியாது. அதே போல பிசாசு அவனுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழித்த பொழுது விருந்த விலங்கினங்கள், தாவரங்கள் எல்லாமே went under the water and hibernated itself. ஹைபர்னேட் பண்ணிச்சு. சயின்ஸில் நிறைய இருக்குங்க. சில சமயம் இந்த அது என்ன சொல்லுவாங்க, தன்னை சுற்றில ஒரு கூடை உண்டாக்கிக்கிச்சுன்னா தட் வில் பி அலைவ் ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுக்கு பிறகு உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்கிறாங்களே, ஒரு மனுஷனுடைய ஸ்பேமை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை 20 வருஷம் கழித்து எடுத்து பாவிக்கிறாங்க. அந்த ஸ்பேமுக்கு உயிர் வருதுங்க. இதெல்லாம் வெட்டினரி சயின்ஸில் நான் படிச்சிருக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் முதல்ல ஆரம்பித்தது மாறி. எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். 20 years old semen sperms will come to life, frozen, -17 degrees centigrade. இதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேங்க, செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த ஹைபர்னேஷன் இஸ் நாட் அ அன்பிலீவபிள்
philosophy. அப்பதான் ஆண்டவர் எனக்கு யோசித்தேன், ஆண்டவர் வாழ்நாள் வந்துருச்சு, all which was hibernated came up. Simple. எல்லா தாவரமும் வந்துருச்சு. அதனால அவர் ஒரு நாளில் தாவரங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண அவரால் முடிஞ்சது. சிம்பிள். இவங்க உக்காந்துக்கிட்டு அது எப்படி ஒரு நாளில் பண்ணியிருப்பாரு, அதுக்கு ஒரு பெரிய குழப்பம், அதுக்கு பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட்டு, டிபேட்டு ஒன்றும் கிடையாதுங்க. எவ்ரி திங் இஸ் ப்ராக்டிக்கலி ப்ரூவ்ட் போத் பை சயின்ஸ் அண்ட் பை த பைபிள். சரி, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. முளைப்பித்தது அது தேவன் நல்லது என்று கண்டார். அதுக்கு பிறகு பாருங்க, பூமியின் மேல் வித்தியாசம் பண்ணுறது எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு 20ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயவரிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. ஜலம், தண்ணீரிலிருந்து ஜனிப்பிக்க கடவுது. எது? பறவைகள். இதை சயின்ஸ்காரன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த டைனோசராஸ் மாதிரி இருந்த ரெப்டைல்ஸ்ல இருந்து தான் பறவைகள் வந்ததுன்னு அவன் ப்ரூவ் பண்றான். பைபிளுக்கு எவ்வளவு ஒத்து போகுது பார்த்தீங்களா? அந்த மச்சத்திலிருந்து, ஜலத்திலிருந்து பறவைகள் உருவானதுங்கிறது வேதம் சொல்லுது. அது அப்படி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. The reptiles like living creatures which was in water became birds அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. ஆனால் நம்ம பெரிய பெரிய பிரசங்கர்கள் இருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் அண்ட் சயின்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஏன் அதை வச்சு எல்லாரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணலாமே? அதை விட்டு போட்டு நம்ம இதுக்கெல்லாம் தேவை த ஸ்போக்கன் வேர்ட். ஐ டோல்ட் யூ, த வேர்ட் இஸ் ஜீசஸ். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. John 1:1. அது வார்த்தை ஜீசஸ் கிரைஸ்ட். So when the word was spoken, it creates. That's the power of Jesus. He can create. The word can create itself. அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது என்று 2ஆம் வசனம் சொல்லுது. சரிதானே? அப்போ the word when it was spoken, it creates. அப்படித்தான் அங்கே கிரியேட் ஆனது. இது 6 நாளில் முடிஞ்சது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், 6 நாளில் முடிஞ்சது. சரியா? ஓகே, இப்போ இது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு மனிதனை உண்டாக்கினார். அந்த கதையை நீங்கள் எத்தனையோ பிரசங்கத்தில் கேட்டிருக்கீங்க, திரும்பியும் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இப்போ நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு வருவோம். when he recreated, அதை ரீக்ரியேட்டட்னு கூட சொல்லக்கூடாது, அதுக்கு சரியான பதம் என்னவென்றால் replenished என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் கரெக்ட். Replenished, it was not recreated. Replenished means the earth once was remade or replenished so that the same living organisms and the human beings whom God is going to create exclusively can live. அதுக்காக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணார். சரியா? ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கிறது நம்முடைய சாயலில் நம்முடைய ரூபத்தின்படியே சிருஷ்டிக்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதில் எல்லாமே அடங்கி போச்சு. இதில் இப்போ ஏதேன் தோட்டம் 2 பேரையும் சிருஷ்டித்தாச்சு. அங்கு சாத்தானுங்க. ஏன்? ஒரு காலத்தில் ஜலத்தினால் மூடப்பட்டிருந்த எர்த், அவனால் அழிக்கப்பட்டு பாழாக்கப்பட்ட எர்த், இப்பொழுது எல்லாம் சரியாகி எல்லாம் பண்ணி இப்பொழுது மனிதனை உருவாக்குறது. அதே மாதிரி தான் அனுபவித்து வந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் இவனை கொண்டு வந்து வச்சுட்டான். யாரை? ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து வச்சுட்டான். இதை பார்த்தா அவனுக்கு வயிறு எரியுமா எரியாதா? நம்ம பாஷையில் பேசுவோம். அவனுக்கு வயிறு எரியுமா எரியாதான்? எரிஞ்சதுங்க. அவன் ஆண்டவரை பார்த்து சவால் விடுறான். என்னையா நினச்சிக்கிட்டீரு? நான் ஆண்ட பூமி, என்னுடைய தோட்டம், இதிலே இன்னொருவனை நீ உருவாக்கி அவனிடத்தில் நீ எல்லா ஆளுகையும் கொடுத்து உலகத்தில் உள்ள சகல ஜீவன்களையும், அதை நான் ஆண்டு கொண்டிருந்தேன். நீ இப்போ அவன்கிட்ட கொடுத்து அவனை ஆள வேண்டும், அவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை கொண்டு வச்சுட்டா, நீர் அவனை கொண்டு வாரும், அவனை என்ன பண்ணுறேன் பாரும்.
சாத்தான் ஒரு சவால் விடுறான் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? இல்லை போடா, அவன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு இந்த சாத்தானுங்கிறவனுக்கு. அதனால அப்படியா, ஏன் இதுக்கு ஆதாரமும் இருக்கு. யோபுவை சோதிக்க அவன் கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, மறுக்கலையே, ஓகே கோ ஹெட். ஏன்? யோபு தன்னை விட்டு கொடுக்க மாட்டானுங்கிற ஒரு அவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கி என்கிட்ட அநேக ஊழியக்காரர்கள் வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் நாங்கள் நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பாஸ்டர் நாங்கள் செய்யணும்னு கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த பாருங்க, 2 காரியம்தான். உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது 2 காரியம்தான். நம்பர் 1, உன்னை கர்த்தர் நம்புவாரா? கேன் காட் ட்ரஸ்ட் யூ, பிலீவ் யூ? உண்மையாக சொல்கிறேங்க, நிறைய பேர் வந்தாங்க என்கிட்ட, நிறைய போதகமார்கள் வந்தாங்க, ஊழியக்காரங்க வந்தாங்க, ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியல. வேதம் என்ன சொல்லுது? நான் ஆபிரகாமை என்னுடைய மனதுக்கு ஏற்றவன் என்று கண்டேன், தாவீதை கண்டேன், மோசேயை கண்டேன், தானியேலை கண்டேன், உன்னை காணுவாரா? ஆர் யூ ட்ரஸ்ட் வர்தி ஃபார் காட்? கேன் காட் ட்ரஸ்ட் யூ ஃபார் எவ்ரி திங்? இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு வரதுல பிரயோஜனமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் பாயிண்ட் என்ன பாஸ்டர்? அவருக்காக நீ வைராக்கியமாய் வாழ்ந்து உன் ஜீவனையும் மதிக்காமல் அவருக்காக ஜீவன் கொடுப்பாயா என்று கேட்டேன். தப்பாங்க? ஒரு ஊழியக்காரனுக்கு இதோட வேற என்னங்க சொல்லுங்க பாபு? ஒரு ஊழியக்காரனுக்கு இதோட வேற இந்த 2 தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறது. உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய நீதி, உன்னுடைய வாழ்க்கை, நீ பண்ற தர்மம், இதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. He cares 2 foots for that. Can I trust him? Number 1, if you failed in that, gone. You can never be a good minister. Can you stand? Can you be zeal, not jealous, zeal, jealous? அவருக்காக நிற்பியா? தானியேல் நின்றான். சிங்கக்கவிக்கு போற தயாரா? போவேன். 3 ஹீப்ரு வாலிபர்கள், என்ன அக்னி சூழலுக்குள்ள போவியா? போவேன். இதே கேள்வியை நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேங்க, என்னங்க இப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் துண்டக்கான ஓடிடுவேங்க, ஊழியமாவது மண்ணாங்கட்டியாதுன்னு ஓடிடுவேன்றாரியா. பச்சையா சொல்கிறாரு என்கிட்டயே. என்னங்க அப்போனா கர்த்தர் உங்களை எப்படி நம்புவார்? ஆனால் அப்படிப்பட்ட வாலிபனை அக்னியில் போனாலும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல ஆதாமே அவர் நம்பினார். புரிஞ்சுதா? ஆனால் அவனுக்கு சுய சித்தம்னு ஒன்றையும் கொடுத்து விட்டார். அவனா எதை வேணாலும் செய்யலாம். சாத்தானுக்கு அதை கொடுத்தா அவன் விழுந்தான். இப்போ இவனுக்கும் அதையே கொடுத்துட்டாரு. சவாலை ஏற்றுக்கொண்டார். அந்த கனியை, விருட்சத்தின் கனியை மனதங்க வச்சுட்டார். 2 கனியை வச்சார். நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் வச்சார், ஜீவ விருட்சத்தையும் வச்சார். அவன் பாருங்க, பிசாசு எவ்வளோ பெரிய பொல்லாதவனாக இருந்தால் அவன் நன்மை தீமை கனியை மாத்திரம்தான் கொடுக்குறான். சரி, அந்த வஞ்சகத்துக்குள்ளெல்லாம் அப்புறம் போவோம். அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் எப்படி வஞ்சித்தாங்க, எப்படி விழுந்தாங்கன்னு உனக்கு தெரியும். நான் எதுக்காக எந்த கேள்விக்கு நான் பதில் கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொன்னால், God has no other choice. He had to keep that. ஏன் அப்போவே சாத்தானே அழிச்சிருக்க கூடாதா? இது சிலருடைய கேள்வி. அழிக்க முடியாதுங்க, அழிக்க மாட்டாருங்கிறத விட என்னுடைய பதிலை கேட்டிங்கன்னா அழிக்க வரால முடியாது. பிகாஸ் he cannot. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு டைமை குறிச்சிட்டாரு. 7000 வருஷம் கழிச்சு தான் அவன் அழிக்க போகிறார். அது வரைக்கும் அவன் இருப்பான். ஏன்னா நம்மளையெல்லாம் இப்படி நாசப்படுத்தி கொண்டு தான் இருப்பான். சரி, இப்போ அவனுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து 4 முறை வேதத்தில், யோவான் 12:31 பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்கிறார். திரும்பவும் 14 அதிகாரம் 30 பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்கிறார். திரும்பவும் 16 அதிகாரம் 11
இதோ பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கம்மிங் டு மீ, ஐ ஹஸ் காட் நத்திங் வித் மீ, ஹி ஹஸ் நத்திங் வித் மீ அப்படின்றார். மத்தேயுவில் சொல்லும் பொழுது ஹீ இஸ் பிரின்ஸ் ஆஃப் தி டெவல்ஸ் என்றார். உலகத்தில் அவ்வளோ பிசாசுகள் இருக்குது, அதுக்கு அவன் தான் பிரின்ஸா. இது இயேசு கிறிஸ்து சொன்னதுங்க, நான் வேறு யாரையும் குறித்து நான் பேசலை. இயேசு கிறிஸ்துவே ஒப்புக்கொண்ட ஒரு விடயம். சரி, பவுல் என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் இதோட ஒரு ஓடி மேலே போயிட்டான். அவன் சொல்கிறான் the God of this worldன்றான். இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் உங்களை எல்லாம் அடிமையாக்கி வைத்திருக்கிறான். Now ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் போடுவோம். இஸ் Satan trying to steal God's people from God, or God is trying to save people, mankind, from the bondage of Satan? இதாங்க பெரிய ஈக்குவேஷன். which is correct? சொல்லுங்க பாப்போம். தேவனிடத்திலிருந்து பிசாசு எல்லா மக்களையும் பிரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானா, முயற்சி செய்கிறானா? இல்லாவிட்டால் தேவன், ஆண்டவர், பிசாசின் பிடியில் அகப்பட்டு அடிமைகளாக இருக்கிற மக்களை விடுதலையாக்கும் என்று பிரயாசப்படுகிறாரா? இதுலேயே உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்துடும். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட்? பைபிள் சொல்லுது, the whole world is under devil, under the bondage of devil. The whole world Satan has deceived. உலகம் முழுவதையும் வஞ்சித்திருக்கிறான். உலகம் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள்? உங்களையும் என்னையும் போல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மட்டும்தான். அப்போ நம்மை போல இந்த விசுவாசிகளை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையில் ரத்தம் சிந்த வைத்து நம்மை விடுதலையாக்க வேண்டியது. So what is the equation? Who is trying to deliver whom? The whole world is under Satan. No doubt about it. நிறைய வார்த்தைகள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 இருக்குது, 1 கொரிந்தியர் 6 இருக்குது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. The whole world is under Satan. இன்னொரு உதாரணம், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது பிசாசானவன் அவரை மலை வச்சு கொண்டு போய் இந்த உலகத்திலோட எல்லாத்தையும் காமிச்சு போட்டு இயேசுகிட்ட சொல்கிறான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணலை. இட் வாஸ் டெலிவர்ட் டு மீ என்று சொல்கிறான். ஆல் த ஹோல் கிங்டம் ஆஃப் திஸ் எர்த் ஹாஸ் பீன் டெலிவர்ட் டு மீ அப்படின்னு பிசாசு சொல்கிறான். எங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு? மலை உச்சியில் கொண்டு போய் ஏசாமி வச்சுக்கிட்டு ஏசாமிக்கிட்டே சொல்கிறான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, why did Jesus accept that? Why he did not deny that? அதை ஏன் அவர் டினை பண்ணலை? யாரா சொன்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு? எல்லாரும் கேட்குறாங்க. நோ நோ நோ, இட்ஸ் only God who is ruling. No, it's only devil who is ruling. You are under the bondage of the devil. Whole world is under the bondage of the devil. All the kingdoms are under the bondage of the devil. How the kings are coming, how the rulers are coming, how the prime ministers are coming, how the presidents are coming, God allows them. என்னங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Devil brings them and God allows them. He cannot stop it. He cannot stop it because he is bound by that. ஆண்டவர் அவங்கள அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். அதனால இந்த உலகம் முழுவதும் இப்படி தாங்க இருக்கும். உலகத்தில் இப்படி இருக்கிறதுனால தான் உலகத்தில் இவ்வளவு சஃபரிங். இன்னொரு கேள்வி, who is the root cause of all the sufferings and the curse in this world? Who? Is it God? No way. It's the devil. Devil is the root cause of all suffering. இதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தான் we will get over the sufferings and the sicknesses. So to do this, to deliver us from the bondage of Satan, God, Jesus Christ, has to come to the earth.
கோ டு த கிராஸ். எல்லாத்தையும் எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின், எல்லாத்தையும் அடி உதைகளெல்லாம் வாங்கிக்கிட்டு கல்வாரியில் போய் ரத்தம் சிந்த வேண்டியதாகி போச்சு. ஏன்? அங்கே போனாதான் அவன் தலையை நசுக்க முடியும். பைபிள் சொல்லுது. பைபிள் ஆதியாகமத்திலே சொல்லிட்டாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் கொதிங்காலை நசுக்குவாய். நசிக்கிட்டேன். நான் இதை பகடியாக ஒன்று சொல்லுவேன். தலை நசுங்கப்பட்டு போச்சுன்னா என்னங்க ஆகும்? பலர் சொன்னாங்க, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். உள்ளே இருக்க மூளை என்ன செய்யணும்? கலங்கிரும். இப்போ தலை நசுக்கப்பட்டவனாய் சாத்தானானவன் மூளை கலங்கி பைத்தியக்காரனை போல ஐயோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக விசுவாசிகளை ஊழியக்காரங்களை விட்டு வைக்கிறதே இல்லை. மூளை கலங்கி போச்சு அவனுக்கு. பிகாஸ் his head is crushed. நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தாதான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும், சஃபரிங்ஸை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும். ஏன் பிசாசையே ஜெயிக்க முடியும். ஆகையினாலே நாங்கள் அவனுக்கு இப்போ மண்டை கலந்து போச்சு அப்படின்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே அவனை நாங்கள் ஜெயிக்க முடியும். இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு பிசாசை அவர் ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார்னு சும்மா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை நாங்களும் பாவித்து அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் என் நாமத்தினாலேன்னு சொல்லிட்டு போயிட்டார். He has given us the power and authority. சரி, இது எப்படி வரும்? திரும்பியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னால் வராது. இந்த சாத்தான், இந்த லூசிஃபரே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது வல்லமையை பெற்ற கேரூப் என்று அவனுக்கு போடப்பட்டிருக்கிறது. மிகாவேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் இவ்வளவு பெரிய யுத்தத்தை கர்த்தருக்காக நடத்துகிறான் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான தூதன். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரன். இந்த அபிஷேகத்திற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். இவர் வேண்டாம், இல்லை அது இப்படி இல்லை அது அப்படி இல்லை. என்ன ஐயா, பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாருமே எங்களுக்குள்ள வராருன்னு சும்மா வாய்ச்சோடால் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியானவரை ஏற்றுக்கொண்டு உள்ள விடுறான் அப்படின்னா விட மாட்டேங்கிறோம். உள்ளே விட மாட்டேங்கிறோம், சபையை விட மாட்டேங்கிறோம், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறோம். என்ன பிசாசு இவ்வல்லமையை ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அது இல்லாமல் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. இதில் இன்னொரு சின்ன கேள்வி, அவனை கட்டுறோமா கட்டக்கூடாதா? என்னங்க இது? அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்து இன்னைக்கு நான் முடிச்சு கொள்றேன். அந்த பைண்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேன் வி பைண்ட் சேட்டன் சொல்லி அது ஒரு பெரிய தர்க்கமே ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன அர்த்தம் என்று சொன்னால், இட்ஸ் நாட் பைண்டிங். பைண்டிங்னா கட்டுறது இல்லை. இட் இஸ் பைண்டிங் அவுட், பவுண்ட் அவுட் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து யூ கேன் பைண்ட் ஹிம் அவுட். தட் மீன்ஸ் ஹீ கேனாட் இன்டர்ஃபியர் வித் யுவர் லைஃப்ங்கிறத அவனை கட்டி வெளியே துரத்தலாம். உங்கள் வீட்டை சுற்றி யூ கேன் பைண்ட் ஹிம் அவுட் ஆஃப் யுவர் டெரிட்டரி. உங்கள் சபையை விட்டு யூ கேன் பைண்ட் ஹிம் அவுட். இதுக்கு நல்ல வழக்கம் என்னால் தர முடியும். கத்தருக்கு சுத்தமான அடுத்த முறை தாரேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வழக்கினா தான் உங்களுக்கு புரியும். பைண்டுங்கிறது அவனை கட்டுகிறதில்ல, அவனை கட்டி அவனை வெளியேற்றுவது. பைண்ட் ஹிம் அவுட். ஆங்கிலத்தில் இந்த ஃப்ரேஸுக்கு நல்ல அர்த்தம் இருக்கு. பவுண்ட் அவுட். பவுண்டரிஸ் போடுறமே, அது மாதிரி நம்மை சுற்றிலும், வீட்டை சுற்றிலும், சபையை சுற்றிலும், எங்கள் எல்லைகளை சுற்றிலும் ஒரு பவுண்டரிஸ் போட்டு கெட் அவுட் ஆஃப் தட். அவ்வளோதான். யூ ஆர் அவுட். ஐ பைண்ட் யூ அவுட் ஆஃப் தட். இந்த பவுண்டரிஸ்குள்ளே வரவும் முடியாது. இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நிறைய விளக்கங்களை தருவேன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தயவுசெய்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
கேள்விகளை எழுப்புங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. ஒரு ஜெபம் செய்து முடிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து இந்த சாத்தானை ஜெயித்து தலையை நசுக்கி இவ்வளவு பெரிதான ஜெயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதற்கு ஈடாக நாங்கள் ஒன்றையும் செலுத்த முடியாது. நீர் எங்களுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து பிசாசை தோற்கடித்து கர்த்தரிடத்திலே வந்து சேரும் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. கேட்ட எல்லாரையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை காத்து வழி நடத்தும். இந்த நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். 6478398393 என்ற தொலைபேசலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.